தலைநகர் சென்னையில் இன்றைய தினம் மாரத்தான் போட்டி நடந்தது. சென்னை ரன்னர்ஸ் சார்பில் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் சென்னை மாரத்தான் என்ற தொடர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. 10 கிலோமீட்டர் தொடங்கி 42 கிலோமீட்டர் வரை மொத்தம் 4 பிரிவுகளாக இந்த போட்டி நடைபெற்றது. நேப்பியர் பாலம் முதல் ஈசிஆர் வரை இந்த மாரத்தான் போட்டிகள் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில், இதற்காக சென்னையில் பல முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து பெருநகர போலீசார் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சமூக செயற்பாட்டாளர் தனது முகநூல் பக்கத்தில் தான் அவசர வேலைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினேன், அங்கிருந்த போலீசாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தார், நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தேன் எனவும், எதற்காக பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் போட்டிகளை நடத்துகிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர். காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டுள்ளதை வேதனையோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரிடம் சத்தியம் குழு கலந்துரையாடியது. அந்த குரல் பதிவு தற்போது உங்களுக்காக. சார் சொல்லுங்க சார். நான் வந்து அந்த நடு ரோட்ல நின்றுட்டு போய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறேன், சார் இது வந்து இப்படி நிற்குதே, முன்னாடியே அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ரூட்டே மாறி போயிருப்பேன். எனக்கோட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து அங்கே பண்ணலன்னா, சார் எனக்கு இந்த ஏரியாவுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு மாதவரத்துல வந்து காலையில் அனுப்புற இந்த ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த ரோட்டை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன 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 திட்டமிடல் பண்ணாங்க? என்னோட கொஸ்டின், நீங்கள் டைவர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த ஆபீசருக்கு எங்க டைவர்ட், அப்போ ஒரு உருப்படி இல்லாத ஒரு பிளானிங்கா? அப்ப வந்து நீங்க போகும்போது உங்களுக்கு முறையான அறிவிப்பு இல்ல, முறையா அங்க காவல்துறை இல்ல, நீங்க வந்து டைவர்ஷன்ங்கறதை முறைப்படுத்தணும். நீங்க வந்து நான் வந்து திருவான்மியூர்ல இருந்து நான் வந்து நந்தனம் போறேன்னா, திருவான்மியூர்ல நீங்க பிளாக் பண்ணி திருப்பிட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன். நான் எதுக்கு ஓஎம்ஆர்க்ல வரேன், அந்த ஓடுற டைரக்ஷன் ஏன் நான் வரேன்? அது எப்படிதான் வந்தேன்? அப்ப நீங்க டைவர்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒழுங்கா பண்ணீங்களா, உருப்படியா பண்ணீங்களா? நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி விட்டுருக்கேன், நான் வந்துட்டேன், எனக்கு அவசரம், வேற என்ன பண்ணுவீங்க? என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க உட்காந்து பிளானிங் இஸ் ஒர்ஸ்ட். அதே மாதிரி வந்து 7:45 நான் டிராபிக் இருக்கேன், 7:45 யாரோ ஓடுவாங்களா? மாரத்தான்கள் காலைல 6-6:30 மணிக்கு முடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க ஃபுல் டே ஸ்கூல் ஒர்க்கிங், ஃபுல் டே காலேஜ் ஒர்க்கிங், ஃபுல் டே ஆபீஸ் ஒர்க்கிங் டேல. அப்ப என்ன, இதுக்கு ஒரு ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸே கிடையாதா? யார் வேணா நடத்தலாம், எப்போ வேணாலும். இன்னொரு கேள்வி சார், நீங்க போகும்போது அங்க எந்த காவல்துறையும் இல்ல, அந்த டேக் டைவர்ஷன்ங்கிற போர்டு அந்த எதுவுமே இல்ல? அதாவது எனக்கு டைவர்ஷன் வந்து எங்கன்னா, நான் கரெக்டா அந்த அந்த இடத்துல ரோட்ல போய் நிறுத்திருக்காங்க. அந்த இடத்துல டைவர்ஷன் வந்து நிக்காது, வண்டியில ரோட்ல நிக்கிறேன் நானு. ஒரு யூ டர்ன் பண்ண சொல்றாங்க, அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணாலும் பயன் கிடையாது. அந்த இருக்கிற ஆபீசருக்கு தான் ஏன் அந்த பண்ணான்னு தெரியாது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு டிப்யூட் பண்ணி போட்டிருக்காங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த ஏரியா அடையாள பத்தியே தெரியாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் எங்க பண்ணிருக்கோம்? டைவர்ஷன்ங்கிறதுங்கன்னா இந்த ஏரியா அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அப்ப நீ ஏரியா பக்கமே வர வழி இல்லையா, நான் அந்த ஏரியால ஏன் மாராத்தான் நடத்துறீங்கன்னு கேட்குறேன். உங்க மக்களை பாதிக்குது அப்படின்னா நீங்க அந்த ஏரியால மக்களை பாதிச்சேதான் மாராத்தான் நடத்தணுமா? அப்படிதான் காலையில் 3 மணிக்கு நடத்துங்க, அதிகாலையில் 3 மணிக்கு நடத்த யார் நடத்த வேண்டாங்கிறா? நம்மளோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து நடத்தக்கூடாதுங்கிறது எங்கேயும் எதிரானாலும், நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், நான் தான் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டு தான் இருக்கிறப்பதான் அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ஒய்எம்சில ஸ்போர்ட்ஸ் நம்மளோட கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்யற வகையில இடையூறு செய்யாம நிக்க நம்மளோட கொஸ்டின், அதுக்கான வழிகாட்டு நெறிமுறை என்ன? நீங்க வந்து சொல்றீங்க அத கடைபிடிக்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நீங்க சிஸ்டம் ஒழுங்கா நெறிமுறைப்படுத்தாம நடத்தாதீங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான டேட்ல பிளான் பண்ணாதீங்க. சனிக்கிழமை ஃபுல் டே ஒர்க்கிங் டே, காலையில 7:30 மணி 7:45 எல்லாரும் ஆபீஸ் போற டைம்ல நீங்க வந்து 1/2 மணி நேரம் ரோட்ல வைக்கணும்னு கேக்குறேன். அப்ப ஆர்கனைஸ் பண்ணது யார்? யார் பிளானிங் பண்ணது யாரு? அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? உட்காந்து பேசுனாங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாரத்தான் போட்டியில நடத்துங்க, அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி அதை அடோர் பண்ணி அதுக்கு சிஸ்டமைஸ் பண்ணி அப்புறம் நடத்துங்க. அப்ப வழிகாட்டு நெறிமுறையில போலீஸோட ரோல் என்ன, அப்ப இவங்களோட ரோல் என்ன, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ரோல் என்ன, இது இப்போ அனௌன்ஸ் பண்றது எப்படி, எங்க எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி நீங்க டைவர்ஷன் வைக்கணும், மக்களுக்கு எப்படி நீங்க செய்தி சொல்லுவீங்க? ஓகே சார், நம்ம அதை क्वेश्चन பண்ணுவோம், நம்ம காவல்துறை கிட்டே அதை क्वेश्चन பண்ணுவோம். இது மாதிரி நான் வந்து ஒண்ணு இல்ல, நம்பர் 100க்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் டான் ஸ்பாட்ல இருந்து கம்ப்ளைண்ட், அது நான் என்னோட ஃபேஸ்புக்ல போட்டுக்கிறேன். நம்பர் 100 கம்ப்ளைண்ட் பண்ண அதுக்கு ஒரு பதிலே காணோம். நான் கேட்கறேன், என்ன ஒரு சாமானிய அந்த இடத்துல நிக்கிறோம், என்ன பண்றது? வழி பின்னாடி போக முடியாது, முன்னாடி போக முடியாது, என்ன பண்ணுவீங்க? ஓகே சார், அதனால நீங்க வந்து இந்த வந்து பிளான் மாரத்தான் போட்டிகளுக்கு நடத்துங்க, சிஸ்டமைஸ் பண்ணுங்க, சாமானிய மக்களை கொள்ளாதீங்க. இதே நம்மளோட கொஸ்டின், வேற ஒண்ணுமே நடத்த வேண்டாம். நான் இன்னைக்குமே சொல்றேன், திரும்ப சொல்றேன், நடத்தணும், கண்டிப்பா நடத்துங்க, நீங்க நல்லாவே பிளான் பண்ணுங்க உண்மை. ஆனா எதையும் வந்து ஒழுங்கா சிஸ்டமைஸா பிளான் பண்ணாம ஒரு ஓட வைக்கிறது, ஏன் நான் ரோட்ல நிக்கிறேன்,
இப்போ பாருங்க, நான் மேட்ச்ல விளையாண்டுருக்கிறோம் பாருங்க, சட்டம் கேட்குதா? நான் அந்த நேரத்தில் ஸ்போர்ட்ஸ், நான் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டான பர்சன் தான். இது இவங்க இந்த டிராஃபிக்னால நடந்தது என்னன்னா, ஒரு ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராம் வந்து 1.5 மணி நேரம் லேட்டு. எங்களுக்கு நேற்று ஒழுங்கா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட நாங்கள் அதுக்கு வேற மாதிரி மாற்றிருப்போம். ஓகே சார். ஆமாம். ஓகே சார். இது வந்து நான் வந்து இந்த பிளான் பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கிறேன் நான். ஓகே சார். ஒழுங்கா பிளான் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். ஒழுங்கா வந்து நடத்தாதீங்கன்னு நடவடிக்கை எடுங்க. அப்படின்னா பயம் வரும், நாளைக்கு நடத்துறவங்க ஐயோ ஒழுங்கா நடத்தல நம்ம கேஸ் போட்டுருவாங்கன்னு பயம் இருக்கும். முன்னாடி விட்டுட்டோம்னு வச்சுங்க, அவனை அப்படி ஜாலியா இன்னொரு அடுத்தவர் நடத்திட்டு இருப்பானுங்க. அவனுக்கு வந்து விளம்பரம், ரோட்டெல்லாம் முழுது விளம்பரம், வாட்டர் பாட்டிலுக்கு விளம்பரம் வச்சு அவன் விளம்பரத்துக்கார விளம்பரம் சம்பாதிச்சு போவோம். அதுக்காக நான் ரோட்ல நிக்கிறோம். அத ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலயும் நம்ம குற்றச்சாட்டு. ஆமா, கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். ஆர்கனைஸ் மேலயும் நீங்க அறிவிப்பு காவல்துறை வந்து ஆமா தெரியாத வகையில நீங்க வெளியிட்டு ஆமா ஒழுங்கா நீங்க பண்ணுங்க. பண்ணலனா நீங்க வந்து யார் பண்ணா, யார் தப்பு பண்ண, நடு ரோட்ல முக்கால் மணி நேரம் நிக்க வச்சது யார்? அப்படியே பொதுமக்களுக்கு தெரியாம இருந்திருந்தாலும் அங்க காவல்துறையினர் முறையா அங்க நின்னு போட் போட்டு அவங்கள சரிவர அமுத்தி வச்சிருந்தா கூட எங்க இருந்து, அதாவது நீங்க எந்த இடத்துல வந்து நெக் ஆஃப் தி பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? முறையா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் அந்த இடத்த பத்தியே தெரியாது. நான் எப்படி அடுத்து எங்க போகணும் கேட்கற அது தெரியாதுங்கிறாரு. நீங்க எப்படியே போ, என்ன வந்து பேரிகார்டு போட சொன்னாங்க. காவல்துறை எனக்கு பேரிகார்டு போட சொன்னாங்க சார், எனக்கு தெரியாது. பேரிகார்டு போட சொன்னாங்க, நிக்கிறேன். நான் மாதவரத்துல இருந்து வந்திருக்கிறேன் சார், எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் ஆபீசர் சொன்னது மாதவரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. எனக்கு மேல ஆபீசர் சொன்னார், நான் வந்து பேரிகார்டு போட்டிருக்கேன். எனக்கு வந்து போகணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. நான் பேரிகார்டு போட்டுருக்கேன். அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர், அது வந்து இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட பதில் சொல்றாரு. என்கிட்ட எனக்கு என்ன தெரியும், எனக்கு நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல, நான் நிப்பேன், நீ எப்படியோ போய்க்கோ, நீ எப்படியோ போய்க்கோ. எனக்கு வந்து எனக்கு ஆர்டர், மேல இருந்து ஆர்டர். யார் ஆர்டர் கொடுத்தா? அந்த ஆர்டர் கொடுத்த யாரு? நான் கேட்கற கேள்வி, ஆர்டர் கொடுத்தது நீங்க வந்து சொல்றீங்களா, இங்க இந்த ரோட்ல நிக்க வைக்க சொன்னது யார்? அப்ப உங்களுக்கு வந்து இங்க நிக்கிற ஆபீசர் தான் ஏன் நிக்க சொல்றான்னு தெரியாது. அவன் எதிரில் இருக்கிறவன் வந்து என்ன அவசரத்துல போறான் அவனுக்கு தெரியாது. அப்ப அவங்க வந்து அவனுக்கு ஒரு செய்தியே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அப்ப எதுக்கு அங்க போலீஸ் நிக்கணும்னு கேக்குறேன். இப்படி ஒரு மாராத்தான் நடக்குது, இந்த வழியா போறாங்க, இந்த ரூட் வழியா மாத்தி விடணும், இப்படி போன தெரியாத ஒருத்த வந்து இன்ஸ்பெக்டர் எதுக்கு நிக்கிறான்னு கேக்குறேன் நானு. ஓகே சார். இந்த கேள்வி எல்லாத்தையும் நம்ம சத்தியம் டிவி வழியா நாங்களும் முன்வைக்கிறோம் சார். ஓகே, கேளுங்க. ஓகே சார். இதில் காவல்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது, தங்கள் கவனத்திற்கு அந்த அறிவிப்பு வரவில்லையோ என நாம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர், அறிவிப்பை காவல்துறை ஏன் சாமானியனுக்கு தெரியும் வகையில் வெளியிடவில்லை, முறையான முறையில் ஏன் போக்குவரத்தை சீர் செய்யவில்லை, மேலும் இந்த போட்டியை சரிவர நடத்தாத ஒருங்கிணைப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். பின்பு இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை ஆணையர் சுதாகரிடம் சத்தியம் குழு கலந்துரையாடியது. ஹலோ சார், வணக்கம் சார். நாங்க சத்தியம் டிவில இருந்து கால் பண்ணியிருக்கோம். சுதாகர் சார் தானே? ஓகே சார். சார், ஆக்சுவலா இன்னைக்கு காலையில மாரத்தான் போட்டி ஒன்று நடந்தது. அந்த மாரத்தான் போட்டி நடந்தனால போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களால பொதுமக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சைட்ல இருந்து ஒருத்தவங்க வந்து முகநூல் பக்கத்துல போஸ்ட் போட்டிருந்தாங்க சார். நாங்க வந்து ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சோம், இது மாதிரி மாரத்தான் நடக்குது, அதனால வந்து காவல்துறை சைட்ல இருந்து ரூட் எல்லாம் மாத்தி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சைட்ல இருந்து சொன்ன மாதிரி நாங்க ஒரு ஆர்டிக்கல் படிச்சோம் சார். அவர்கிட்ட நாங்க கொஸ்டின் பண்ணோம், இது மாதிரி காவல்துறை சைட்ல இருந்து ரூட் எல்லாம் மாத்தி விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அது தெரியாம மேபி நீங்க போய் மாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டப்போ அவங்க சொன்னது, காவல்துறை சைட்ல இருந்து மாத்தி விட்டுருக்காங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து செய்யற மாதிரி எங்களுக்கு அறிவிப்பு எதுவும் கொடுக்கல காவல்துறை. இன்னொன்னு, அங்க நின்னுட்டு இருந்த காவல்துறை வந்து டேக் டைவர்ஷன்ங்கிற ஒரு போர்டும் கிடையாது. அவர்கிட்ட கேட்டப்போ, எனக்கு தெரியாது, என்ன மேலதிகாரி நிக்க வச்சிருக்காங்க, அதனால நின்னுட்டு இருக்கேன், முறையா எனக்கு பதிலும் சொல்லல, இதனால வந்து என் டைம் வேஸ்ட், நான் அவசரமான ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், எல்லாம் வேஸ்ட்ங்கிற மாதிரி அவரு அதில் நாம் கேட்கும் கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தவர் பதில் எதுவும் அளிக்காமலேயே போன் அடைப்பை துண்டித்தார். சரிதானே அந்த சமூக ஆர்வலர் கேட்ட கேள்வி? இசை நிகழ்ச்சி, போராட்டம், போட்டிகள் எல்லாம் முக்கியமான ஒன்றுதான். ஆனால் அதனை ஏன் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் நடத்துகிறீர்கள்? இது போன்று முறையான அறிவிப்பு இல்லாமல் இசை நிகழ்ச்சியையோ போட்டிகளையோ போராட்டங்களையோ ஒருங்கிணைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள், சாமானியன் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.